லெப்னாவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு மேலதிக கொடுப்பனவு தொடர்பில் முக்கிய அறிவிப்பு. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் 112 முறைப்பாடுகள் பதிவு. சஜித் பிரேமதாசவுக்கு அதிகரிக்கும் ஆதரவு. நாமல் சுமந்திரனிடையே விசேட சந்திப்பு. கனடாவில் மோசமான செயலில் ஈடுபட்ட இலங்கை தமிழர் ஒருவர் கைது. ஓய்வூதியம் பெறுவோருக்கு வழங்கப்பட வேண்டிய 3000 ரூபாய் இடைக்கால கொடுப்பனவை தேர்தலின் பின்னர் வழங்குமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. அதன்படி எதிர்வரும் அக்டோபர் மாதம் கொடுப்பனவுடன் 2 தவணைகளையும் சேர்த்து செலுத்துமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமது உத்தரவை மீறி கொடுப்பனவை வழங்குமாறு அமைச்சுக்களின் செயலாளர்களுக்கு அறிவித்தமை தொடர்பில் பொது நிர்வாக அமைச்சின் செயலாளர் எதிர்வரும் 12ஆம் திகதிக்கு முன்னர் விளக்கமளிக்க வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழு மேலும் தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் இதுவரையில் 112 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. தேர்தல் சட்டங்களை மீறியமை தொடர்பிலேயே குறித்த முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய தேசிய தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையத்திற்கு இதுவரை 87 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக கூறப்படுகின்றது. மேலும் மாவட்ட தேர்தல் மேலாண்மை மையத்தில் 25 முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 9 வரையில் 269 தேர்தல் சட்டமீறல்கள் பதிவாகியுள்ளன. இதில் ஒரு வன்முறையும் அடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 269 விதிமீறல்களில் 189 விதிமீறல்கள் தேசிய தேர்தல் மேலாண்மை முறைப்பாட்டு மையங்களிலும் 77 மாவட்ட தேர்தல் மேலாண்மை முறைப்பாட்டு மையங்களிலும் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற உறுப்பினர் ரிசாட் பதியுதீன் தலைமையிலான அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பிக்க ரணவக்க தலைமையிலான ஸ்ரீலங்கா குடியரசு முன்னணி ஆகியன எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளிக்க உள்ளன. இது தொடர்பில் பல சுற்று கலந்துரையாடல்கள் இடம்பெற்றுள்ளதுடன் அடுத்த வாரம் உத்தியோகபூர்வ அறிவிப்பை வெளியிட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தலைமையிலான தமிழ் முற்போக்கு கூட்டணியினர் உள்ளிட்டவர்களும் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளிக்க உள்ளதாக அறிவித்துள்ளனர். இதேவேளை ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்கியுள்ள ரணில் விக்ரமசிங்கவுக்கும் பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் அரசியல்வாதிகள் தங்களது ஆதரவை வெளியிட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ இன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரனை சந்தித்தார். இதன்போது செப்டம்பர் 21ஆம் திகதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் ராஜபக்ஷ வெற்றி பெற்றால் வடக்கு கிழக்கு எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் மற்றும் மாவட்டங்களின் அபிவிருத்தி குறித்து இருவரும் கலந்துரையாடியுள்ளனர். வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் இணைந்து அப்பகுதி மக்களின் குறைகளை நிவர்த்தி செய்வதற்கும் இளைஞர்களுக்கு வாழ்வாதாரம் மற்றும் சிறந்த எதிர்காலத்தை வழங்குவதற்கும் தாம் தயாராக இருப்பதாக சுமந்திரனிடம் நாமல் உறுதியளித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றாலும் வடக்கு மற்றும் கிழக்கிலுள்ள குடிமக்களுக்கு ஒளிமயமான எதிர்காலம் இருப்பதை உறுதி செய்ய விரும்புவதாகவும் அந்த மாவட்டங்களை சர்வதேச வர்த்தக மையங்களாக மேம்படுத்தவும் அவர் விரும்புவதாகவும் நாமல் கூறினார். அத்தோடு ராஜபக்ஷ அனைத்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்களுடனும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அலுவலகத்தில் சந்தித்து குறைகளை விரிவாக பேசுமாறு சுமந்திரனிடம் நாமல் கேட்டுக்கொண்டதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் இதுகுறித்து நாளை கூடவுள்ள தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மத்திய குழு கூட்டத்தில் பேசவுள்ளதாக சுமந்திரனிடம் நாமல் தெரிவித்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது. கனடாவில் பெருந்தொகை கெக்கோயின் போதைப் பொருள்களுடன் இலங்கை தமிழர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஃப்ளூவர்டர் பாலத்தில் கிட்டத்தட்ட 120 கிலோகிராமுக்கு அதிகமான கொக்கைனுடன் இலங்கையர் கைது செய்யப்பட்டுள்ளார். 42 வயதினுடைய ட்ரக் சாரதியே கடந்த வியாழக்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது.
பாலத்தில் அவரது ட்ரக் வழிமறிக்கப்பட்டு சோதனையிடப்பட்ட போது கனடாவில் தடை செய்யப்பட்ட கொக்கையின் போதைப்பொருள் கண்டுபிடிக்கப்பட்டது. கொக்கையின் போதைப்பொருளை விநியோகித்த உற்பத்தி செய்ததாக இலங்கை தமிழர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. அவரது பிணைப்பத்திரம் 3 மில்லியன் கனடா டாலராக நிர்ணயிக்கப்பட்டது. இந்நிலையில் கைதான இலங்கையர் மீது விசாரணை தொடர்வதால் மேலும் பல குற்றச்சாட்டுகள் சேர்க்கப்படலாம் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை www.todayjefna.com என்ற இணையதளத்தில் பார்வையிடலாம்.